கற்றலின் கேட்டலே நன்று என்ற பழமொழிக்கு இன்னைக்கு விளக்கத்தை பார்ப்போம். பழமொழி 400 சங்க தமிழ் நூல் தொகுப்பான 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கடவுள் வணக்கத்தையும் சேர்த்து 401 பாடல்களை கொண்டது. இதன் ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பழமொழி சார்ந்த நீதி கூறப்படுவதால் பழமொழி 400 என்று பெயர் பெற்றுள்ளது. இது மூன்றுரையார் அல்லது மூன்றுரையரையனார் எனும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. உணர்கினிய இந்நீர் பிறிதுஒளி இல்லென்னும் கிணற்றகத்து தேரைப்போல் ஆகார் கணக்கினை முற்றப்பகலும் முனியாது இனிது ஓதி கற்றலில் கேட்டலே நன்று. ஒரு கிணத்துல வாழக்கூடிய தவளை இந்த கிணத்துல தான் இனிமையான தண்ணீர் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்குமா. அப்படி நினைக்காம மாணவர்கள் நாள் முழுவதும் நூல்களை இனிதாக படித்து அதில் எழக்கூடிய சந்தேகங்களை தகுந்த ஆசிரியரிடம் தெளிவுபடுத்திக்கணுங்கிறது தான் இந்த பழமொழியோட விளக்கம். கற்றலில் கேட்டலே நன்று. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.